நம் நாட்டிலிருந்து அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கும் பல்வேறு வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் நம் நாட்டிலிருந்து பொருட்களை வாங்க திடீரென்று கிர்கிஸ்தான் நாடு தடை விதித்துள்ளது. இது நம் நாட்டின் வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த தடையின் பின்னணி குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அது பற்றி பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரியை விதித்துள்ளார். இதனால் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி குறைந்து நம் நாட்டின் வர்த்தகர்கள் மாற்று மார்க்கெட்டை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையேதான் கிர்கிஸ்தான் நாடு திடீரென நம் நாட்டிலிருந்து வாங்கும் இறைச்சி மற்றும் மாடு, ஆடு, கோழி, பன்றிகளின் இறக்குமதிக்கு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக கிர்கிஸ்தான் உணவுத்துறைக்கான அமைச்சகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் இந்தியாவில் நிஃபா வைரஸ் பரவல் உள்ளது. இந்த நிஃபா வைரஸ் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு தொற்றும் அபாயம் இருக்கிறது. இதனால் வர்த்தகம் மற்றும் பயண விஷயங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி முன்னெச்சரிக்கையாக இந்தியாவிலிருந்து வரும் இறைச்சி உள்பட விலங்குகளிலிருந்து கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த பொருட்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி நாட்டின் தலைநகரில் விமான நிலையத்தில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து கிர்கிஸ்தான் வரும் மக்கள் பரிசோதனைக்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு பயணிகளின் உடல் வெப்பநிலையும் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது என கூறப்பட்டுள்ளது. இது நம் நாட்டுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. கிர்கிஸ்தானை பொறுத்தவரை நம் நாட்டுடன் பெரிய அளவில் வர்த்தகம் செய்யவில்லை. இருப்பினும் கணிசமான அளவில் வர்த்தகம் செய்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டில் 2 நாடுகளிடையே மொத்தம் 116 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தகம் செய்யப்பட்டது. இதில் நம் நாடுதான் 89 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பொருட்களை கிர்கிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தது. அதிலும் 7,21,119 டாலர் அளவுக்கு இறைச்சி ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதில் ஆடு, கோழி, பன்றி, மாட்டிறைச்சி உள்ளிட்டவை அடங்கும். மேலும் கிர்கிஸ்தான் நம் நாட்டின் பெரிய வர்த்தக நாடாக இல்லாவிட்டாலும் கூட தற்போது ட்ரம்பின் வரி விதிப்புக்கு மத்தியில் கிர்கிஸ்தான் நம் நாட்டின் பொருட்களை தடை செய்வது நம் நாட்டு வர்த்தகர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இதனால் கிர்கிஸ்தானின் இந்த முடிவு நம் நாட்டுக்கு பெரும் பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது சீனா உள்பட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நிஃபா வைரஸ் பரவல் தொடங்கி உள்ளது. நம் நாட்டில் மேற்கு வங்க மாநிலத்தில் நிஃபா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து இதுவரை மேற்கு வங்கத்தில் நார்த் 25 பர்கானஸ் மாவட்டத்தில் 2 பேர் நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் எதையும் மத்திய அரசு தரவில்லை. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுடன் 196 பேர் தொடர்பில் இருந்தனர். அவர்களுக்கு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நெகட்டிவ் என்று வந்திருக்கிறது. இது பெரும் நிம்மதியை கொடுத்துள்ளது. இந்த நிஃபா வைரஸ் என்பது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் வைரஸ் ஆகும். பழம் தின்னும் வௌவால், குதிரைகள், நாய்கள், பன்றிகள் ஆகியவற்றிடமிருந்து மக்களுக்கு பரவும். அசுத்தமான தண்ணீர் வழியாகவும் நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருப்பதன் மூலமாகவும் இது பரவும். இந்த வைரஸ் பாதிப்புக்கு தடுப்பூசி அல்லது பிரத்யேக சிகிச்சை எதுவும் கிடையாது. நிஃபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் காய்ச்சல், தலைவலி, வாந்தி, தூக்கமின்மை, மூச்சு திணறல், மயக்கம், வலிப்பு போன்ற அறிகுறிகள் இருக்கும். நிஃபா வைரஸ் 14 நாட்கள் வரை மனித உடலில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதனால் இந்த அறிகுறிகள் எல்லாம் ஏதாவது இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும். நிஃபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.